This video sponsored by BuyMode. BuyMode e-shopping is one of the online shopping app now available on Play Store and App Store. இதற்கான லிங்க் என்னோட டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் ஆன்லைனில் ஏதாவது ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம எடுத்திருக்க டாபிக் ஐவகை நிலங்கள். இதில் உள்ள சில தகவல்களை இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம். பாரம்பரியத்தின் அழகு மற்றும் இயற்கையின் மகத்துவம். தமிழகத்தின் பாரம்பரியமும் அதன் மண்ணின் தன்மைகளும் உலகளாவிய அளவில் பெருமை சேர்ந்தவை. தமிழ் மற்றும் பண்டைய வரலாற்றில் நிலம் 5 வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. இதை தான் நம்ம ஐவகை நிலங்கள் அப்படின்னு சொல்கிறோம். ஐவகை நிலங்களின் வரலாற்று பின்னணி. ஐவகை நிலங்கள் என்பது சங்க இலக்கியங்களில் முதல் முறையாக குறிப்பிடப்பட்டு தமிழர்களின் வாழ்க்கை முறையை இயற்கையுடன் இணைக்கும் ஒரு அடிப்படையாக விளங்கியது. இது கலைஞர்களின் பாடல்களிலும் புலவர்களின் கவிதைகளிலும் விவசாயிகளின் களங்களிலும் பிரதிபலிக்கிறது. இந்த ஐவகை நிலங்கள் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. இது இயற்கை சூழல்களையே அல்லாமல் அந்த சூழலுக்கு ஏற்ப வாழ்ந்த மக்களின் வாழ்க்கை முறையையும் குறிக்கின்றன. குறிஞ்சி நிலம் என்பது மலையினை மையமாக கொண்ட நிலப்பகுதியாகும். குறிஞ்சி மலர்கள் மலரும் மலைப்பகுதி. இவங்களோட வாழ்வாதாரம் வேட்டையாடுதல், தேன் சேகரிப்பு. குறிஞ்சி பாட்டு காதலையும் இயற்கையின் அழகையும் பாடுகிறது. இப்பகுதி பசுமையோடு கூடிய மலையடி கிராமங்களை நினைவூட்டுகிறது. முல்லை நிலம் காடுகளை மையமாக கொண்டது. இயற்கை செந்நிற மரங்கள், நீரூற்றுக்கள். வாழ்வு கறவை வளர்ப்பு, பசுமை, சுற்றுச்சூழல். பாட்டு காதலின் காத்திருப்பு மற்றும் இயற்கையின் அமைதியை குறிப்பிடுகிறது. முல்லை நிலம் அமைதியின் சின்னமாக விளங்குகிறது. மருத நிலம் என்பது வயல்களையும் பாசனத்தையும் மையமாக கொண்டது. இதோட இயற்கை நீர்நிலைகள், பாசன வயல்கள். விவசாயம் உழவர் சமூகம் விவசாயத்தின் மகத்துவத்தை புகழ்கிறது. மருத நிலம் தமிழர்களின் அன்றாட வாழ்க்கையின் அடிப்படையாக உள்ளது. நெய்தல் என்பது கடலோரத்தை மையமாக கொண்டது. இயற்கை கடல் நீர், மணல் தொட்டிகள். இவங்களோட வாழ்வு மீன்பிடி, கடல் சார்ந்த தொழில்கள். பாட்டு பிரிவு வேதனை மற்றும் கடலின் சலசலப்பை குறிப்பிடுகிறது. நெய்தல் நிலம் கடலோர மக்களின் வாழ்க்கையை பிரதிபலிக்கிறது. பாலை நிலம் என்பது வறண்ட நிலப்பகுதியை குறிக்கிறது. இயற்கை வறண்ட மண், தண்ணீர் தட்டுப்பாடு. வாழ்வு குடிமாற்றம், காடுகள். பாட்டு பிரிவும் கஷ்டங்களும் அதிகமாக காணப்படும் நிலம். பாலை நிலம் இயற்கையின் சோதனையை எதிர்கொள்வதற்கான சின்னமாகும். மருத நிலம் விவசாயத்தில் முன்னோடியாக உள்ளது. குறிஞ்சி மற்றும் முல்லை நிலங்களில் சுற்றுலா வளர்ச்சி. நெய்தல் நிலம் மீன்பிடி தொழிலில் முக்கிய பங்கு. பாலை நிலத்தில் மழைநீர் சேகரிப்பு திட்டங்கள். நிலங்களின் தன்மை மற்றும் இயற்கை வளங்களை பாதுகாப்பது அவசியமாகிறது. மரம் நடுவது குறிஞ்சிக்கும் முல்லைக்கும் பயன்படும். நீர் மேலாண்மை மருத நிலத்துக்கு உதவும். பாலை நிலத்தில் பசுமை வளம் உருவாக்கலாம். பண்டைய தமிழர்கள் இயற்கையோடு இணைந்த வாழ்வை வாழ்ந்தனர். அவர்கள் பின்பற்றிய ஐவகை நிலங்கள் பற்றிய அறிவு இன்று பருவநிலை மாற்றத்தை எதிர்கொள்வதற்கான தீர்வாக இருக்கிறது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.